பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போதான் 2024 ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவனோட கிருபையில் இந்த வருஷத்தை முடித்து நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். தேவன் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு நிறைய காரியங்களை ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அதை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்களும் ரெடி ஆயிருங்க. எப்பயும் சொல்ற அதே விஷயத்தை தான் இன்னைக்கும் சொல்றேன். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போகும்போது இது நம்மளுக்கு ஒரு புதிய துவக்கமா இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில நிறைய புதிய காரியங்கள் நடக்க போகுது. அதனால இந்த வருஷத்துக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது தேவனோட சமூகத்துல அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சு உங்களோட வாழ்க்கையில இந்த 2024 தேவன் என்னெல்லாம் செஞ்சாரோ, உங்களோட வாழ்க்கையில ஏசப்பா என்னெல்லாம் நன்மைகள் செஞ்சாரோ எல்லாவற்றையும் ஒன்னொன்னா சொல்லி அவரை துதித்து ஆராதிச்சுட்டு ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோட இந்த புது வருஷத்துக்குள் நீங்க கடந்து செல்லும் போது இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா சமாதானமா இருக்கும். அதனால நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, என்ன வேலையா இருந்தாலும் சரி, தேவனோட சமூகத்துல அமர்ந்து அவரை ஆராதிச்சுட்டு இந்த புது வருஷத்துக்குள்ள கடந்து செல்லுங்க. இப்போ வாங்க இந்த வருஷத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த 2025க்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 126:5. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமீன். ஆமாங்க, இந்த 2025 ஒரு அறுவடையின் வருஷமா இருக்க போது. ஒரு அளவில்லாத சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் தருவேன், 2 ஆசீர்வாதம் தான் தருவேன்னு இல்லாம அன்லிமிட்டடா கணக்கே இல்லாம தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியா நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. நீங்கள் 2024 எதெல்லாம் நீங்கள் விதைச்சிங்களோ, தேவனுக்கென்று எதெல்லாம் செஞ்சீங்களோ, அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட நீங்கள் எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுக்கான பலனை தேவன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தரப்போகிறாரு. 4 விதமான ரிவார்டை ஏசப்பா உங்களுக்கு தரப்போகிறாரு. அதில் முதல் ரிவார்டு என்ன அப்படின்னா உங்கள் விசுவாசத்துக்கான ரிவார்டு. என்னதான் சூழ்நிலை கஷ்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவரோட வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கல்ல, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கல்ல, அதை கனப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு ரிவார்டு ஏசப்பா தரப்போகிறாரு. 2வதா என்னன்னா, நீங்கள் கீழ்ப்படிந்ததுக்கான ஒரு ரிவார்டு. உங்களால் முடியவே இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏசப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்கள் ஒரு சில காரியங்களை செஞ்சுருப்பீங்கள, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இதை செய்யினா அதை செஞ்சுருப்பீங்கள்ல, அதுக்கான பலனை தேவன் தரப்போகிறாரு. 3வதா நீங்கள் செயல்படுத்தினதுக்காக ஒரு ரிவார்ட் தரப்போகிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏசப்பா உங்களுக்கு ஒரு வேலை தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஏசப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுக்கு என்ன வேலை தரேன்னு சொன்னாரோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா, ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்களே. இப்போ அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்கும், இல்லை சிஸ்டமில் ஏதாவது கற்றுக்க வேண்டியது இருக்கும், ஜாப் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி ஏசப்பா உங்களுக்கு தரேன்னு சொன்னதை விசுவாசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் செயல்படுத்தவும் செஞ்சுருக்கீங்களா, அதுக்காகவும் தேவன் உங்களுக்கு ரிவார்ட் தர போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, 4வதா நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுக்கான ரிவார்டையும் தேவன் தரப்போகிறாரு. நீங்கள் பொறுமையாக என்ன சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்துடாம எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டு கொடுத்துடாம நீங்கள் ஏசப்பாக அவருடைய நேரத்துக்காக காத்திருந்தீங்கள பொறுமையாக, அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த வருஷத்தில் தரப்போகிறாரு. இந்த போருக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடு தான் போவாங்க. வெளியே என்னதான் தைரியமாக கத்தி அந்த வாள் எல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யும். வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா எதுவுமே தெரியாது. ஆனால் நான் என்னோட பெஸ்ட்டை தருவேன், நான் எனக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்வேன், போராடுவேன்னு சொல்லிட்டு தான் அந்த யுத்தத்துக்கு போவாங்க. ஒரு வெற்றி கிடைத்த உடனே அப்படியே கெத்தாக திரும்பி
திரும்பி வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னதான் பயந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்துக்கு லேட் ஆனாலும் பொறுமையாக அவரோட நேரத்துக்காக வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோட காத்திருந்தீங்கல்ல, ஏசப்பா உங்களை நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டாருங்க. உங்களுக்கு பெஸ்ட் ஆன பிளெஸ்ஸிங்கை இந்த வருஷத்தில் நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டு அதை சந்தோஷமாக மாற்றுவார். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தான். நீங்கள் அதனால் எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. ஏன்னா ஏசப்பா உங்களோட சத்ருவை, உங்களோட எதிரிகளை ஏசப்பா முறியடித்துட்டாரு. இனிமேல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சத்ருக்களை பார்க்கவே மாட்டீங்க. அவர்களோட செயலெல்லாம் தேவன் முறித்து போட்டுட்டாரு. அதனால நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாமல் நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதத்துக்கு இப்போ இருந்தே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இது ஒரு அறுவடையின் வருஷமா இருக்கு. சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க, செலிப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்காக, இந்த புதிய துவக்கத்துக்காக நன்றி ராஜா. இசப்பா, கடந்த வருஷம் முழுவதும் நீங்க எங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொண்டீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, என்னதான் சூழ்நிலையா இருந்தாலும், நாங்க உங்களை விட்டு விலகி போனாலும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை நேசிச்சீரே, அதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே இசப்பா, கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள்னு நீங்கள் ஆண்டவரே வாக்கு கொடுத்துருக்கீங்களா, அதுக்காக நன்றி தகப்பனே. அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம் ராஜா. இசப்பா, இந்த வருஷத்தை ஒரு அறுவடையின் வருஷம்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. அநேக ஆசீர்வாதங்களை, அன்லிமிட்டடான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் ஆண்டவரே, இந்த வருஷம் தோறும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் புது புது ஆசீர்வாதங்களை தரப்போறீங்களே, அதுக்காக நன்றி ராஜா. எங்களை சந்தோஷத்தினால நிரப்ப போறீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. இசப்பா, எங்களோட விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நாங்கள் செயல்படுத்தினதுக்கும் எங்களோட ஆண்டவரே பொறுமைக்கும் நீங்கள் ஒரு ரிவார்டை தந்து ஆண்டவரே இந்த வருஷத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக மாற்றுகிறீரே, அதுக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த புதிய வருஷத்தில் கூட உங்களோட பாதப்படியில் ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும், ஏசப்பா எனக்கு ஒரு வேலை வேண்டும் அப்படின்னு என்ன தேவைக்காக உங்களோட பாதப்படியில் அமர்ந்து உங்களை கேட்குறாங்களோ, உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்து, சுகத்தை தந்து, விடுதலையை தந்து ஆண்டவரே நீர் அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க போகிறதுக்காக நன்றி தகப்பனே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்றதன் படி இந்த வருஷந்தோறும் ஆண்டவரே இசப்பா, அவங்க கைகளின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து எந்த ஒரு நஷ்டமோ வீண் செலவோ வராதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவங்களோட சரீரங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ வராதபடி உம்மோட பலத்தால் எல்லாரும் இடைக்கட்டுங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படியா கிருபை செய்யுங்க தகப்பனே. செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படியா கிருபை செய்யுங்க ராஜா. இசப்பா, தவறான பாதைகளை விட்டு விலகி உம்முடைய பாதையில் நடக்க கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய இருதயத்தை அறிந்து ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் விருப்பங்களுக்கு ஏற்றது போல நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய செவிகளை திறந்தருளி உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இசப்பா, இந்த வருஷத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் மற்றவங்களுக்கும் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஒரு வாசனையுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்படி செய்ய போகிறதுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் மீதியான வேலையை இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அப்படியே சித்தத்தின்படி நடத்துங்க. நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இயேசப்பா நிச்சயமாக உங்களை இந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்க போகிறார். அப்படி தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது, அற்புதங்களை செய்யும் போது நீங்கள் சும்மா இருக்காமல் அதை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு வேணால் அது சின்ன சாட்சியாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு அது வாழ்க்கையை மாற்றி போடுகிற சாட்சியாக இருக்கும். உங்கள் சாட்சியின் மூலம் மற்றவங்க இழந்து போன விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாங்க.
இவங்க வாழ்க்கையில் செஞ்ச தேவன் எனக்கும் செய்வார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு வந்து அவங்க திரும்பி பின்மாற்றத்துக்குள்ளே இருந்து திரும்பி வருவாங்க. அதனால் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், சர்ச்சில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், பஸ்ஸில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. அப்படி உங்கள் சாட்சியை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சாட்சியை ஆடியோவாவோ வீடியோவாவோ அனுப்பிவிடுங்க. நாங்கள் அதை இந்த யூடியூப் சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. I hope you all are happy in our Christ. We wish you all happy new year. This year is going to be a year of harvest. It's going to be a year of unlimited blessing and joy. So get ready to celebrate for the blessings that you're going to receive. Before entering into this new year, spend at least 1 hour in our God's presence. Worship Him, give thanks to Him, give thanks to all the blessings that He has given you in the past years of your life. No matter how busy you are, spend time in our God's presence, because nothing is more important than our God. When you prioritize Him, when you give importance to Him, God will also prioritize you and bless you. So no matter how busy you are, sit in God's presence, worship Him and enter into this new year with a grateful heart, so that it will be a great blessing for you. Come now, let's see what our God has promised us for this year. The promise was given by our God for 2025 is Psalm 126:5. Those who wept as they planted their crops gathered the harvest with joy. Amen. Yes, this is going to be a year of harvest. We are going to harvest unlimited amount of blessings and joy. If you have faith, you will receive more than our God has promised to you. You might have suffered a lot in the past years, but no matter how bad your situation was, if you still have faith in our God, if you still have faith that all the promises that He has given you will happen, if you still are waiting in His presence, if you started anything for Him, He is going to reward you for not giving up and for all the efforts you have put in. Our God is going to reward you in 4 ways. The first reward is going to be the reward for your faith. No matter how hard your situation was, but you still believed and you still had faith that our God will make things happen. All the promises He has given will happen. So He is going to reward for your faith, and the blessing is going to be unlimited. The second reward is going to be a reward for obeying our God. It might have been very hard to obey His words. You might have not had the strength to do what our God has asked you to do, but still, if you obeyed Him and if you did what our God asked you to do, He is going to reward you and bless you greatly. The third reward is going to be a reward for executing the things. For example, a God might have promised that He is going to give you a job. Instead of simply sitting and upgraded yourself and prepared yourself for the new job that our God has promised for you, He is going to reward you for the efforts you have put in. The fourth reward is going to be reward for your patience. No matter how long it's taking to receive a God's promise, you never gave up and you had full faith in Him and you waited for His timing. No matter how hard the situation was, you had faith in Him and you patiently waited for His timing in His presence. That means our God is going to reward you greatly. When people go to war, not everyone will go
boldly. Some people will have fear in their heart, but still they never gave up and they gave their best. Whatever the role they had, they played it correctly and they never gave up. And to people like them, our God will give them victory in the war. If you are living a life like that, you might be afraid, you might be suffering because of some problems. Your promises might seem like it is delayed, but still, if you chose to wait patiently for our God's timing, that means He's going to bless you and honor you with unlimited blessings. Our God has defeated the enemy and his plans permanently. You will see your enemy no more in your life. So stop worrying and start celebrating for the blessings that our God is going to bless you throughout the year. Get ready to receive your rewards and get ready to harvest unlimited blessings and joy in this year. And when God blesses you with great things in your life, don't forget to share your testimony to others, because it will improve the faith level in them and they will start to believe if God can do great miracles in their life, then He will do in my life also. Your small testimony can change some people's whole life. Your testimony can save people's life. So don't keep the testimonies to yourself and share your testimonies and be a blessing to others. If you like to share your testimony on this YouTube channel, feel free to share your testimony in the given WhatsApp number through audio or video format, and we will convey it in this channel. But don't forget to share your testimony. God bless you all. Have a blessed year. Amen.